திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஆனந்த நடராஜ பெருமான், அதாவது தாண்டவமூர்த்தி திருவுருவத்தின் தத்துவமாவது, ஒரு காலத்தில் தேவதாருவனத்தில் கர்மத்தையே பிரம்மமாக எண்ணி சடமாகிய கர்மமே பலன் தருகின்றது என்று மயங்கி ஈஸ்வரனை மறந்து நாஸ்திகர்களாய் கர்மத்தையே செய்து கொண்டு அவத்தில் நிற்கும் முனிவர்களின் சித்த பரியாகத்தை சோதித்து அனுகிரகம் செய்ய திருவுளம் கொண்ட சிவபெருமான் அழகுவாய்ந்த சரீரமுடைய ஓரியக்க உருவம் கொண்டு மகாவிஷ்ணுவை உலகங்களையும் மயக்கும் ஆற்றலுடைய ஒரு மோகினி பெண்ணுருவம் கொள்ள பணித்து இருவரும் அத்தேவதார வனம் சென்றனர். பின்னர் பிக்ஷாடன ரூபம் தரித்த சிவபெருமான் ஒவ்வொரு ஆசிரமத்தின் வாயிலிலும் நின்று பாதச்சிலம்பை ஒலிக்கும்படி செய்து கையில் பிடித்த தமருகத்தை முழக்கி உல்லாசமாய் நின்று பிக்ஷைக்கு வந்ததை குறிப்பிட்டருளினார். இதை கண்ட ரிஷிப்பத்தினிகள் பிக்ஷை கொண்டு அளிக்க வந்தவர்கள் பரமசிவன் கொண்டருளிய கபாலீக வடிவத்தை கண்டவுடன் மதிமயங்கி பரவசமானார்கள். இங்கனம் முனிப்பத்தினிகள் பிக்ஷாடனமூர்த்தியால் மோகிக்கப்பட்டவர்களாய் கிடக்க தாருகாவனத்து முனிகள் மாதவன் கண்டருளிய மங்கை வடிவத்தை கண்டு காமவசப்பட்டார்கள். சடைகள் அவிழவும் அணிந்து கொண்டிருக்கும் மர ஒளிகள் நவிழுவவும் கையில் கொண்ட ஜபமாலை கீழே விழவும் மோகினியின் பின் சென்று மதிமயங்கி கிடந்தனர். இங்கனம் இருக்க சில முதுமுனிவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து தங்கள் பத்தினிகளின் மத்தியில் பிக்ஷை வாங்கும் சாக்கு கொண்டு அழகு வாய்ந்த சரீரத்துடன் உல்லாசமாய் நிற்கும் கபாலியைக் கண்டு மிகுந்த கோபம் கொண்டவர்களாய், ஒருவரும் நாடற்கரிய நமது ஆசிரமத்தில் இக்கபாலிகனும் மோகினியும் நுழைந்து மகாபதிவிதர்களாகிய நமது பத்தினிகளையும் இந்திரிய நிகிரகம் செய்த நம்மையும் மயக்கி வருகின்றார்களே, இதென்ன அநியாயம் என்று பெருமூச்சு எறிந்து மகா கோபம் முற்றவர்களாய் அநேக கடூரமான சாபங்களை இட்டனர். முனிவரிட்ட சாபங்கள் எல்லாம் முப்புறம் எரித்த சிவபெருமானாகிய முழுமுதற் கடவுளத்தின் அணுகச் சக்தியற்று விருதாவாய் போயின. இதை கண்ட தவசிகள் உடனே பிறப்பற்ற பிஞகனையும் மோகினியையும் கொல்ல கருதி ஆபிஜார ஹோமம் செய்து எத்தனித்து குண்ட மண்டலாதிகளை ஏற்படுத்தி ஆபிஜார மந்திரங்களை ஜபித்து ஹோமம் செய்தனர். உடனே அவ்ஹோம குண்டடத்திலிருந்து அதிபயங்கரமான வேங்கையொன்று எழுந்தது. அதை முனிகள் சர்வசங்காரமூர்த்தியை சங்கரித்து வரும்படி ஏவினார்கள். அந்த முனிவர்கள் அதிக கோபமாய் தன்னை நோக்கி வருகின்ற வியாக்கிரத்தை பரமசிவம் கண்டு புன்முறுவல் செய்து அதன் உடலை தமது நகத்தின் நுடியால் கிழித்து அதன் தோலை வஸ்திரமாக அணிந்தார். இதை கண்ட முனிவர்கள் முன்னிலும் அதிகம் கோபம் கொண்டு ஒரு பெரிய சர்ப்பத்தை உண்டாக்கி ஏவ அதை பரமசிவன் தமது வலது கையில் கங்கணமாக தரித்தருளினார். பின்னர் இருடிகள் தங்கள் தவ வலிமையால் மலையொத்த கரிய உடலையும் நெருப்பும் பொறிகளை கக்கும் கண்களையும் எரிகின்ற சிவந்த தலையொத்த மயிர்களையும் குரலாகிய சரீரத்தையும் பெருத்த வாயையும் நீண்ட பல்லையும் பெருத்த புஜத்தையும் தன்னை அநேக கருணாகங்கள் சூழ்ந்து வர ஒரு நீண்ட சர்ப்பத்தை கையில் பொருத்தி பூமண்டலம் முழுவதும் அதிரும்படி கர்ஜித்து வரும்படியான முயலகன் என்னும் ஒரு பெரும் பூதத்தை சிருஷ்டித்து ஈசனை கொள்ளுமாறு அனுப்ப காலாந்தகரான சிவபெருமான் அப்பூதத்தை தமது பாதத்தின் கீழ் அடக்கருளினார். இதை கண்ட தவசிகள் தங்களுடைய தவ வலிமையால் செய்த ஆபிஜார பிரயோகங்கள் எல்லாம் பயனற்றதை உணர்ந்து மிக்க வருத்தத்துடன் கோமகுண்டங்களிலுள்ள அக்னியை வாரி கபாலியன் மேல் இறைத்து தங்களுக்கு சித்தியாயிருக்கும் மகாமந்திரங்களை ஆகர்ஷித்து உச்சாடனம் செய்தனர். பசுபதியும் அந்த அக்னியை தன் கரத்தில் தரித்து அம்மகாமந்திரங்களை நடனம் செய்யும் தமது பாதங்களுக்கு நூபுரங்களாய் தருத்தருளினார். தாருகாவனத்து ரிஷிகளும் ஆயுதமிழந்த யுத்த வீரனைப் போல் முகவாட்டத்துடன் நிற்க அவர்களை தடுத்தாட்கொள்ள திருவுளம் பற்றிய சிவபெருமான் பொன்னிறமுள்ள அழகிய சடைகளை அசைத்து ஒரு பாதத்தை தூக்கி ஆனந்த தாண்டவம் செய்தத் தொடங்கினார். நம சிவாய.